எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் அமர்வது நம்ம கொடுத்துருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு நாம் துதிகள் மகிமை எல்லாமே ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாம் நிறைய பாடங்களை படிக்கிறோம். இந்த காலாண்டில் குறிப்பாக மாபெரும் போராட்டம் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சபையாக இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் அநேக பிள்ளைகள் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. மாபெரும் போராட்டம் புத்தகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் இன்றைக்கு நாம் 15வது பாகம் செய்தியை படிக்க போகிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி பார்ட் 15. சீர்திருத்தத்தின் முடிவு சமீபம். The end of the Reformation is near. The end is near. முடிவு சமீபம். எதனுடைய முடிவு சமீபம்? சீர்திருத்தத்தின் முடிவு சமீபம் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். நமது தியானத்திற்குரிய வசனம் வாசிக்க கேட்டோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்று நம்ம என்ன செய்தோம்? நாம் ஆரம்பத்தில் படித்தோம். அது மிக அழகான ஒரு வசனம், மிக அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறது போல அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவருக்கென்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த அதிபதிகள், இஸ்ரவேலின் அதிபதிகள். சீர்திருத்தம் அல்லது புரட்சி இயக்கம், ரெஃபர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சீர்திருத்தம் அல்லது புரட்சி இயக்கம் லூத்தர் காலத்தில் துவங்கி லூத்தர் காலத்திலேயே முடிந்து விட்டதா? ரெஃபர்மேஷன் அப்படின்னா ஆமாம் மார்ட்டின் லூத்தர் அப்படி தான் நமக்கு தெரியும். அப்போயே தொடங்கி அவர் டைமில் முடிஞ்சிருச்சா? அன்பானவர்களே, இந்த கேள்விக்கு பதில் எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. அநேகர் நினைப்பது போல் சீர்திருத்தம் லூத்தருடன் முடிந்து போகவில்லை. உலக வரலாற்றின் முடிவு வரை அது தொடரப்போகிறது. ஆங்கிலத்தில் பாருங்களேன். The Reformation did not, as many suppose, end with Luther. It is to be continued to the close of this world's history என்று மாபெரும் போராட்டம் பக்கம் 131 வாசிக்கிறோம். எது வரைக்கும் இருக்குமா மாபெரும் போராட்டம்? உலகத்தின் முடிவு வரைக்கும் இந்த சீர்திருத்தம் அது தொடரப்போகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியானால் அதை படிக்கும்பொழுது எனக்கு மனசில் ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு வரைக்கும் சீர்திருத்தம் நடக்க வேண்டி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது என்பது உண்மைதான் அல்லவா? அந்த பங்கு என்ன? அதான் என்ன செய்ய போகிறோம், நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளுக்காக, பரிசுத்த மணி வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வேதாகமம் திறந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடங்களை தேவ ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை திறந்து உள்ளே வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உலக சத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் அமர்த்தி போட்டு அமைதிப்படுத்தி உன்னத சத்தம் எங்கள் உள்ளத்தில் துணிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது விரிவாக இருக்கிற பல காரியங்களை சுருக்கி படிக்கிறோம். சரிங்களா? மாபெரும் போராட்ட புஸ்தகத்தில் சுருக்கமாக இருக்கிற விஷயங்களை விரிவாக படிக்கிறோம். சரிங்களா? இதை அந்த காலாண்டு முழுக்க செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீர்திருத்த இயக்கம் சீக்கிரத்தில் முடிய போகுது
அப்படின்னு படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த சீர்திருத்தம் என்று காரியங்களை படிக்கும் பொழுது, மாபெரும் போராட்ட புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த புத்தகத்தில் இருக்கிற விரிவான காரியங்களை, சரிங்களா, அப்படி சுருக்கி படிக்க போகிறோம். சரிங்களா? ஆச்சரியமான 2 இயக்கங்கள், 2 அமேசிங் மூமெண்ட்ஸ். என்ன 2 இயக்கங்கள்? இந்த 2 பேரை பார்க்கும்பொழுது என்னென்ன இயக்கம் ஞாபகம் வருது? மார்ட்டின் லூத்தரை பார்த்தா என்ன இயக்கம்? சீர்திருத்த இயக்கம். அவர் யார்? வில்லியம் மில்லர். அவர் பார்த்தால் என்ன இயக்கம் ஞாபகம் வரும்? வருகையின் இயக்கம். 16ஆம் நூற்றாண்டின் மாபெரும் சீர்திருத்தத்தை போலவே வருகை இயக்கமும் பல்வேறு கிறிஸ்தவ நாடுகளில் ஒரே சமயத்தில் தோன்றியது. ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வல்லவர்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தீர்க்க தரிசனங்களை ஆராயும்படி வழிநடத்தப்பட்டனர். ஆவியானவரின் ஏவுதலால் எழுதப்பட்ட பதிவை, அதாவது வேதாகமத்தை ஆராய்ந்து எல்லாவற்றிற்கு முடிவு சமீபம் என்று கண்டனர். வெவ்வேறு நாடுகளில் ஆங்காங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் வேத வாக்கியங்களை மாத்திரம் ஆராய்ந்து இரட்சகரின் வருகை சமீபித்திருக்கிறது என்கிற நம்பிக்கையை அடைந்தார்கள் என்று மாபெரும் போராட்டம் 324ஆம் பக்கத்தில் வாசிக்கிறோம். அதாவது 16ஆம் நூற்றாண்டில் எப்படி சீர்திருத்தம் மாபெரும் இயக்கமாக நடந்ததோ அதே போல வருகை இயக்கமும் பல்வேறு நாடுகளில் நடந்துச்சு. சரிங்களா? இது எலன் ஒயிட் அம்மையார் சொல்லியிருக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாசகம். இதை பற்றி நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஐரோப்பாவில் அமெரிக்காவில், சரிங்களா, ஐரோப்பாவில் என்ன நடக்குது? இந்த சீர்திருத்த இயக்கம். அமெரிக்கா இன்னும் பல இடங்களில் வருகை இயக்கம். சரிங்களா? இதை ஒரு அட்டவணையாக நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய காரியங்கள் இருக்கிறது மாபெரும் போராட்டம் புத்தகத்தில். அது அப்படியே சுருக்கமாக அட்டவணையாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சவுண்ட் இல்லை. சீர்திருத்த இயக்கம் அந்த பக்கம், வருகை இயக்கம், ரெஃபர்மேஷன் மூமெண்ட், அட்வென்ட் மூமெண்ட். சீர்திருத்த இயக்கம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு. மார்ட்டின் லூத்தர் அவர் தான் முக்கியமானவர். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தீவிரமடைந்தது யார் காலத்தில் தான்? மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் தான். வருகை இயக்கம் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அது ஆரம்பிக்கிறது. மிக முக்கியமானவர் அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மில்லர். மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில், வில்லியம் மில்லர் வட அமெரிக்காவில் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சீர்திருத்த இயக்கத்தை குறித்து நாம் படித்தோம் என்றால் பாருங்களேன், சீர்திருத்த இயக்கம் ஜெர்மனியில், ஐரோப்பாவில், ஜெர்மனியில் மட்டுமில்லை பல நாடுகளில் நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? பாருங்களேன், உல்ரிச் ஸ்விங்லி என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் சீர்திருத்தத்தை தொடங்கினார். ஜாக்கஸ் லெஃபவேர் பிரான்ஸ் நாட்டில் அந்த சீர்திருத்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பிரான்ஸில் வில்லியம் ஃபேரல், லூயிஸ் டி பெர்கின், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் சீர்திருத்தம் அந்த ஊழியத்தை செய்தார்கள். ஜான் நாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஜான் நாக்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து தேசத்தில் அவர் சீர்திருத்தம் செய்தார். ஜான் கால்வின் அவரும் பிரான்ஸ் ஜெனீவா போன்ற இடங்கள் எல்லாம் அவர் சீர்திருத்தத்தை செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய இளம் வயதிலேயே என்ன செய்தார்? சீர்திருத்த ஊழியத்தை ஆரம்பித்தார். இங்கே கீழே பார்க்குறேன் பாருங்களேன், என்னுடைய இந்த இடது பக்கத்தில் 2வது ஜாக்கஸ் லெஃபவேர். அவர் தன்னுடைய 69-70 வயசில் சீர்திருத்த இயக்கத்தை ஊழியத்தை அவர் செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஊழியங்களில் 20 வயசு வாலிபனையும் பயன்படுத்தினார், 70 வயசு வயதான நபரையும் அவர் பயன்படுத்தினார். சீர்திருத்த இயக்கம் இப்படி பல நாடுகளில் நடைபெற்றது என்பதை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? நம்ம அதை குறித்து மாபெரும் போராட்டம் 7, 8, 9, 10, 11, 12 இந்த அதிகாரங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா நம்ம அதை என்ன செய்யலாம்? தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி வருகை இயக்கம், அட்வென்ட் மூமெண்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தி எங்கெல்லாம் அந்த இயக்கம் பரவியதுன்னு பாருங்களேன். வில்லியம் மில்லர் எங்கே? வட அமெரிக்காவில். சரிங்களா? ஆனால் ஸ்பெயின் நாட்டில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டி லக்குன்ஸா என்பவர்
ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். சவுத் அமெரிக்காவில் என்ன செய்கிறாரு, லகுன்சா என்பவர். அவர் இத்தனைக்கு அவர் ஒரு கத்தோலிக்கர், ஒரு ஜெஸ்விட், இயேசு சங்கத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, பைபிளை படித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று அவர் அங்கே பேச ஆரம்பித்தார். தென் அமெரிக்காவில். இங்கிலாந்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஐர்விங் என்பவர், இங்கிலாந்தில் அவர் 2ஆம் வருகை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். ஜெர்மனியில் ஜொஹான் பெங்கல் என்பவர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டோட வருகை சமீபம் என்று சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். பிரான்ஸ் தேசத்தில் லூயிஸ் கவுசன் என்பவர், அதே போல் உலகம் முழுவதும் போனவர், உலக மிஷனரி யாருன்னு பார்த்தீங்கன்னா படித்தோம் பாடத்தில், ஓய்நாள் பாடத்தில், ஜோசப் வுல்ஃப் என்ற ஒரு யூதன். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலகமெல்லாம் போனாராம். ஜோசப் வுல்ஃப் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு காஷ்மீருக்கு வந்தாராம். காஷ்மீர் வந்து இதெல்லாம் எந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1835, 40, 45 அந்த மாதிரி டைம், சரிங்களா. அட்வென்டிஸ்ட் இயக்கம் நம்முடைய திருச்சபை ஆரம்பித்த அந்த 1844 ஏதோ அமெரிக்காவில் மட்டும்தான் வருகை இயக்கம் ஆரம்பித்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தியை அமெரிக்காவில் மட்டும்தான் பேசுனாங்க அப்படின்னு கிடையாது. என்ன செஞ்சாங்களாம், உலகத்தில் பல நாடுகளில். அப்போ உங்களுக்கு விளங்குதுங்களா, சீர்திருத்த இயக்கம் உலகத்தின் பல நாடுகளில் பரவியது. மார்ட்டின் லூத்தர் மட்டும் கிடையாது. அதே போல் 2ஆம் வருகை இயக்கம் வில்லியம் மில்லர் மட்டும் கிடையாது, உலகத்தின் பல நாடுகளில் அந்த இயக்கமும் பரவியது. இதாங்க ஒரு அடிப்படையான ஒரு பாடம். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க மாபெரும் போராட்டத்தில். பல அதிகாரங்கள் இருக்கிற காரியத்தை நம்ம சுருக்கி பார்த்துருக்குறோம். பார்த்தீங்களா, அதான் நான் பார்த்தோம். இந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டேன். சீர்திருத்த இயக்கம், வருகை இயக்கம், யார் யார் எந்தெந்த நாடு என்பதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், படமாக பார்த்துட்டோம். சரிங்களா, சரி. அடிப்படை வேத வாக்கியங்கள். அடிப்படை என்ன சீர்திருத்த இயக்கத்திற்கு? எது அடிப்படை? ஆண்டோடைய வேத வசனம் தான். அதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார். மற்ற எல்லா சீர்திருத்தவாதிகளும் அதான் சொன்னாங்க. அதே போல் வருகை இயக்கத்திலையும் என்னதான், வில்லியம் மில்லர் அவர் என்ன செய்தார், வேத வாக்கியங்கள், குறிப்பாக தீர்க்க தரிசனங்களை அவர் மட்டுமில்லை இன்னும் அநேகர் பார்த்தோம் அல்லவா, எல்லாரும் வேத வாக்கியங்கள். 2 இயக்கங்களுக்குமே அடிப்படை என்னதான், பைபிள் தாங்க. 5ஆவதாக பார்த்தால் வழிநடத்தினவர் யார்? 2 இயக்கங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவர் தான் என்பதை திட்டவட்டமாக மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சரி, சீர்திருத்த இயக்கத்திற்கு எதிராளி யார்? கத்தோலிக்கம். சரிங்களா. வருகை இயக்கத்திற்கு எதிராளி யார் அப்படின்னா உலக ஈர்ப்பில் மூழ்கி போன சீர்திருத்த சபைகள். சரிங்களா. கத்தோலிக்கத்தை விட்டு பிரிஞ்சு வந்த சபைகள் என்னாச்சு, உலகத்தில் மூழ்கி கடைசியில் 2ஆம் வருகையை அதை பற்றி பேசாத சபைகளாக, அப்படி பேசுகிறவர்களை எதிர்க்கிற சபைகளாக மாறின அப்படின்னு பார்க்குறோம். சரியா. ஆண்டவர் சீர்திருத்தவாதிகளை எங்கேருந்து எழுப்பினார்? கத்தோலிக்க சபையிலிருந்து எழுப்பினார். சரிங்களா. அதே போல் இந்த வருகை இயக்கம், வருகையின் சத்தியத்தை பேசுறதுக்கு ஆண்டவர் எழுப்பின ஆட்களும் சீர்திருத்தவாதிகள் தான். சரிங்களா. அமெரிக்கன் ரெஃபார்மர், அமெரிக்க சீர்திருத்தவாதி அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா, வில்லியம் மில்லரை பற்றி. ஆகவே 2ஆம் வருகை பற்றி பேசுகிறவங்களும் யார் தான்? சீர்திருத்தவாதிகள் தான். சீர்திருத்த சபைகள் என சொல்லிக்கொண்ட சபைகளிலிருந்தே ஆண்டவர் சீர்திருத்தவாதிகளை எழுப்பினார். பேப்டிஸ்ட் சபையிலிருந்து வந்தவர் யார்? வில்லியம் மில்லர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சீர்திருத்தவாதிகள் மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், ஜுவிங்கிலி, இந்த மாதிரி சீர்திருத்தவாதிகளுக்கு கத்தோலிக்க சபை என்ன பட்டம் கொடுத்துச்சு? ஹெரட்டிக்ஸ், மத விரோதிகள் என்று அவமதித்தார்கள். சரிங்களா. அதே மாதிரி 2ஆம் வருகையை விசுவாசித்தவர்கள், 2ஆம் வருகையை பற்றி பேசினவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அட்வென்டிஸ்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அட்வென்டிஸ்ட்ஸ், வருகைக்காரர்கள், அந்த பேர் தான் நமக்கு. சரிங்களா, அட்வென்டிஸ்ட்ஸ். சீர்திருத்த இயக்கம் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இன்னும் பல இடங்களில் நடந்த பொழுது மத வெறியர்கள் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். மத வெறியர்கள். இப்போ ஒரு பக்கம் மார்ட்டின் லூத்தர் பேசுகிறார் அப்படின்னா இன்னொருத்தர் எழும்பினாராம். தாமஸ் முன்சர் என்று ஒருத்தர் எழும்பினார். சரிங்களா. பைபிள்லாம் தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணார்? அவர் பேசினார். ஃபெனட்டிக்ஸ், கொள்கை வெறியர்கள், மத வெறியர்கள் எழும்பினார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? சீர்திருத்தத்தையே குலைத்து போடும் விதத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். தங்களுடைய சுயத்தினால் அவர்கள் செயல்பட்டார்கள், தேவ ஆவியினால்
செயல்படவில்லை. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட மதவெறியர்கள் மில்லர் நாட்களிலும் எழும்பினார்கள், மில்லர் காலத்திலையும் எழும்பினார்கள். சரிங்களா? அப்போ எல்லா காலகட்டத்திலும் யார் இருந்திருக்கிறாங்க? மதவெறியர்கள் இருந்திருக்கிறார்கள். இனிமேல் இருப்பாங்களா? இருப்பாங்க என்பதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். சரி, பத்தாவது இந்த 2 இயக்கங்களை பற்றி படிக்கிற பாடம் என்ன அப்படின்னா, தாழ்மை கற்றுக்கொள்ளும் ஆவி உள்ளவர்களை மட்டுமே தேவன் பயன்படுத்தினார். சரிங்களா? ஹியூமிலிட்டி அண்ட் டீச்சபிலிட்டி. தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையும் கற்றுக்கொள்ளுகிற ஆவி. பைபிளில் இப்படிலாம் இருக்கான் என்று கற்றுக்கொள்ளுகிற அந்த எண்ணம், குணம் யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் பயன்படுத்தினார். சரிங்களா? சீர்திருத்த காலத்தில் மட்டுமல்ல, அதே குணமுடையவர்களை ஆண்டவர் எங்கேயும் பயன்படுத்தினார், வருகை இயக்கத்திலும் பயன்படுத்தினார். நீங்கள் இந்த இப்போ படங்கள் பார்த்தோம்ல, இந்த சீர்திருத்தவாதிகள், இவங்களை பற்றி எல்லாம் படித்து பாருங்களேன். மார்ட்டின் லூத்தர், அவங்க அப்பா ஒரு சுரங்க தொழிலாளி, ஏழை குடும்பம். அங்கேருந்து வந்தவர் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தரை குறித்து படிச்சிங்கன்னா அம்மையார் எழுதியிருப்பாங்க, சரித்திரம் சொல்லுது, அவர் என்ன செய்வாராம், ஸ்கூலுக்கு போகிற வழியில் பாட்டு பாடிக்கிட்டே போவாராம், வீடு வீடாக பாட்டு பாடி. சரிங்களா? அப்படி கிடைக்கிற வீடுகளை கிடைக்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இப்படி போவாராம் மார்ட்டின் லூத்தர். அவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பம், பிரியமானவர்களே. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான். சரிதானே? அதாங்க, ஆண்டோடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு என்ன தேவை? தாழ்மை தேவை. அதை கற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த வாஞ்சை நமக்கு தேவை. இதெல்லாம் சீர்திருத்த இயக்கத்தின் சீர்திருத்தவாதிகளிடத்திலும் வருகை இயக்கத்தின் சீர்திருத்தவாதிகளிடத்திலும் காணப்பட்டது அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, தேவனுக்கும் அவரது சத்தியத்துக்கும் உண்மையும் உத்தமமாக நிற்கிற விசுவாசிகள் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கின்றனர். அப்படிதானே? எல்லா காலத்திலையும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமான பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. ஏதேன் முதல் ஒவ்வொரு யுகத்திலும் சத்தியத்தை மறைக்கவும், அதன் மதிப்பை குறைக்கவும் மற்றும் சத்தியத்துக்கு எதிரான போலியை உருவாக்கவும் சாத்தான் எவ்வளவுதான் மிகச் சிறப்பாக செயல்பட்டாலும், சத்தியத்தை திடமான தீர்மானத்துடன் விசுவாசிக்கவும் அதன்படி வாழவும் அதை பகிரவும் கூடிய தேவ மக்கள் எப்பொழுதும் தேவனுக்கென்று இருந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி தானே? சாத்தான் சத்தியத்தை மறைக்கவும் குறைக்கவும், சத்தியத்திற்கு எதிராக செயல்படவும் என்னென்னமோ செஞ்சாலும் ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் எல்லா காலத்திலையும் இருந்திருக்கிறாங்க. சரிதானே? 16ஆம் நூற்றாண்டிலும் இருந்தாங்க, 17, 18, 19 எல்லா நூற்றாண்டுகளிலும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கின்றனர், இனிமேலும் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த சங்கிலி ஒரு நாளும் அருந்து போகாது. சரிதானே? ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருப்பாங்க. அந்த இருக்கிறாங்கன்ற கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா, இருப்பாங்கன்ற கூட்டத்தில் இருப்போமா அப்படின்றத என்னது மிக முக்கியமான கேள்வி. அந்த வரிசையில் பரலோகம் எழுப்பிய 2 ஆச்சரியமான மனிதர்கள். சரிங்களா? 2 அமேசிங் மூமெண்ட்ஸ், 2 ஆச்சரியமான இயக்கங்கள் பார்த்தோம். சரிங்களா? இப்போ 2 ஆச்சரியமான மனிதர்களை பார்க்க போகிறோம். 2 அமேசிங் மென். யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர், வில்லியம் மில்லர். இவர்களை குறித்து நீங்கள் இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தில், எலன் ஒயிட் அம்மையார் புத்தகத்தை படித்து வரலாற்றையும் படித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. பார்க்கலாமா? மார்ட்டின் லூத்தர் எதை சேர்ந்தவர்? கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். வில்லியம் மில்லர் அவர் கிறிஸ்தவர் தான், ஆனாலும் டீயிசம் என்ற ஒரு கொள்கை, ஒரு 12 வருஷமாக அந்த கொள்கையில் இருந்தாராம். டீயிசம், வெளிப்படா கடவுள் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, ஆமாம் ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைச்சார், இயேசு கிறிஸ்து தான் படைச்சார், ஆனால் படைச்சு இந்த உலகத்தை விட்டுட்டு அவர் போயிட்டார். அவருக்கு இந்த உலகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற எந்த காரியத்துக்கும் அவருக்கு ஈடுபாடே கிடையாது. அதாவது பிள்ளையை பெற்று போட்டு அந்த அம்மா போயிட்டான் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அப்படி ஒரு கொள்கை தான். என்ன கொள்கை? இந்த டீயிசம். இந்த கொள்கை பைபிள் படி சரியா? சரி கிடையாது, ஒரு தப்பான கொள்கை. ஆனால் அந்த கொள்கையில் தான் வில்லியம் மில்லர் 12 வருஷம் இருந்தார். அவரும் ஒரு தப்பான கொள்கையில் தான் இருந்தார். வில்லியம் மில்லரும் ஒரு மார்ட்டின் லூத்தரும் ஒரு தப்பான சபையில் தான் இருந்தார். சரி, 2வது, தனது 34ஆம் வயதில் 95 கொள்கைகளை மார்ட்டின் லூத்தர் ஆணி அடித்து மாட்டினார். 34 வயசு. ஆச்சரியம்.
அதே மாதிரி 34 வயசில் தான் பரிசுத்த ஆவியினால் பாவி என்று உணர்வடைந்து வில்லியம் மில்லர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 34 வயசு. வேதாகமம் மார்ட்டின் லூத்தருக்கு பிரியமான புத்தகம். வில்லியம் மில்லருக்கும் அப்படித்தான். வில்லியம் மில்லர் என்ன பண்ணாராம், 16 ஆண்டுகள் தீர்க்க தரிசன ஆராய்ச்சி செய்தார். பைபிள் ஃபுல்லாக படித்தார். தானியேல், வெளிப்படுத்தல் புத்தகங்களை மிக விசேஷமாக ஆராய்ச்சி செய்தார். இந்த ஆராய்ச்சி அடிப்படையில் மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், அவர் காலத்திலே சொன்னார், 1543 என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் 300 ஆண்டுகளில் உலகம் நியாயம் தீர்க்கப்படும். அதாவது 300 வருஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு மார்ட்டின் லூத்தரே சொன்னார். அப்படின்னா அது எந்த வருஷம்? 1843 வருஷத்தில் அவருடைய வருகை இருக்கும். 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாராம். அதே போல் வில்லியம் மில்லர் 2 வருஷம் வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு 1816 ஆரம்பித்தார். 1818 அந்த ஆராய்ச்சியின் முடிவாக அவர் சொன்னாராம், இன்னும் 25 ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்து வருவார். 1818 சொன்னார். 25 வருஷம் கழிச்சுன்னா எந்த வருஷம்? 1843. அன்பான தேவ பிள்ளைகளை, 1843, 44 இந்த வருஷங்கள் ஏதோ செவன்த் டே சபை குருட்டாம்போக்கில் சொல்லுது அப்படின்னு நினச்சிடவே கூடாது. கனவுல கூட நினச்சிடக்கூடாது. சரிங்களா? 1843, 44 என்ற வருஷங்கள் நம்ம மட்டும் பேசலைங்க. மார்ட்டின் லூத்தர் கூட பேசியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம அது ஒரு நாள் இன்னொரு நாள் தனியாக படிக்கலாம். சரிங்களா? ஓகே. 5வது காரியம், மார்ட்டின் லூத்தர் சொன்னார், தேவன் என்னை நடத்தவில்லை, என்னை முன்னோக்கி தள்ளுகிறார். இந்த சீர்திருத்தம் கொண்டு வரணுன்ற விஷயத்தில் ஆண்டவனை நடத்தலை, ஆண்டவனை முன்னோக்கி தள்ளுகிறார் அப்படின்னு சொன்னாராம். தேவ ஆவியானவர் அவரை நடத்தினார் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதுறாங்க. சரிங்களா? பாருங்களேன், வில்லியம் மில்லர் கதையிலையும் வில்லியம் மில்லர் சம்பவத்திலையும் போய் உலகம் எதிர்கொண்டிருக்கும் ஆபத்தை அவர்களுக்கு சொல் என்று அவர் காதுகளில் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. வில்லியம் மில்லர் காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். என்ன சத்தம்? Go and tell the world, tell the people about their danger. போய் வரப்போகிற ஆபத்தை, அழிவை நீ என்ன பண்ண, மக்களுக்கு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். பிரியமானவர்களே, அந்த அபாயத்தை குறித்து எச்சரிப்பு கொடு என்று தேவன் வில்லியம் மில்லர் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். சரிங்களா? லூத்தருக்கு எது மைய வசனம்? மார்ட்டின் லூத்தருக்கு மைய வசனம், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், ரோமர் 1:17. வில்லியம் மில்லருக்கு எது மைய வசனம்? தானியேல் 8:14. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்திருந்தார். லூத்தர் காலத்தில் சீர்திருத்த மையம் எது? எது சீர்திருத்த மையம்? விட்டன்பர்க், ஜெர்மனியில் விட்டன்பர்க் என்ற இடம். வில்லியம் மில்லர் காலத்தில் வருகை இயக்கத்தினுடைய மாபெரும் வருகை இயக்கத்தின் மையம் எது? அமெரிக்கா, வட அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? மார்ட்டின் லூத்தருக்கு முக்கியமான கொள்கை என்ன? அவர் முக்கியமான கொள்கை என்ன? பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகமம் வேதாகம் மட்டுமே அப்படின்னு சொன்னார். அதைத்தான் வில்லியம் மில்லர் என்ன செய்தார்? சொன்னார், வேதாகமம் வேதாகமம் மட்டுமே, என்ன சொன்னாலும் பைபிள் இருந்து சொல்லுங்கள், அவ்வளோதான். அதானே மார்ட்டின் லூத்தர் சொன்னார். என்ன சொன்னாலும் பைபிள். பைபிளுக்கு விரோதமாக நான் எதாவது பேசினேன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அப்படி தானே? அப்படி தான் சவால் விட்டார் மார்ட்டின் லூத்தர். அப்படித்தான் வில்லியம் மில்லர்னு சொன்னார். பைபிளில் இருந்தால் நான் சொல்கிறேன் ஆண்டவர் வரப்போகிறாருன்னு, தப்பு இருந்தால் காட்டுங்க அப்படின்னார். பெரியமானவர்களே, எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, இதெல்லாம் மாபெரும் போராட்டத்தில் இருக்கிற ஒற்றுமைகள். சரிங்களா? 2 பேரை குறித்தோம். தேவதூதர்கள் அருகில் இருந்து சத்தியத்தை விளங்க செய்ய மார்ட்டின் லூத்தருக்கு உதவினார்கள். தேவதூதர்கள் பக்கத்தில் இருந்தாங்களாம் மார்ட்டின் லூத்தர் பக்கத்தில். அதே மாதிரி பாருங்களேன், பரலோக தூதர்கள் மில்லரை வழி நடத்தி வேத வாக்கியங்களை புரிய வைத்தனர். பாருங்களேன், நாமும் பைபிளை ஜெபத்தோடு படிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணாமல் பைபிளை திறக்கவே கூடாது. அப்படி தானே? அப்படி ஜெபத்தோடு படிக்கும் பொழுது தேவ தூதர்கள் என்ன செய்வாங்களாம்? பக்கத்துலேருந்து நமக்கு உதவி செய்வாங்களாம். அப்படி தான் மார்ட்டின் லூத்தருக்கும் வில்லியம் மில்லருக்கும் தேவதூதர்கள் உதவி செய்தார்கள். இல்லாட்டி எப்படிங்க? இந்த வில்லியம் மில்லர் அவர் பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகலை. சரிதானே? பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகலை. ஒரு விவசாயி.
அவர் இந்த வருகை இயக்கம், வருகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார். சரிங்களா? 34 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். சரிதானே? 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார். எத்தனை வயசு ஆயிடுச்சு? 50 வயசு ஆயிடுச்சு. அப்படி தானே? 50 வயசில் போய் இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். வில்லியம் மில்லர். சரிங்களா? பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட தீவிரமாக ஊழியம் செஞ்சார். 5 to 10 லட்சம் மக்கள் என்ன பண்ணாங்களாம்? அந்த சத்தியங்களை கேட்டாங்க. சரிங்களா? வில்லியம் மில்லருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு மெத்தடிஸ்ட் சபைக்கு ஒரு 40,000 பேர் மக்கள் போய் சேர்ந்தாங்க. பேப்டிஸ்ட் சபையில் ஒரு 45,000 பேர் போய் சேர்ந்தாங்க. சரிங்களா? இந்த வில்லியம் மில்லரோ அல்லது மார்ட்டின் லூத்தரோ இவங்க ஏதோ தனித்தனி இயக்கங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யலை. அப்படி ஒரு எண்ணத்தில் செயல்படவே இல்லை. ஆனால் தேவன் அப்படி அவர்களை வழிநடத்தினார், பயன்படுத்தினார். சரிங்களா? இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் இவர்களை குறித்து. 10வது, பேரரசன் 5ஆம் சார்ல்ஸ் மற்றும் ரோம நீதிமன்றம் முன் மார்ட்டின் லூத்தர் விட்ட சவால். என்ன சவால் விட்டார்? நான் செய்த தவறு என்ன என்பதை தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களின் புத்தகங்களில் இருந்து நிரூபியுங்கள். அதான் சொன்னாருங்க. நான் பண்ண தப்பு என்ன, பைபிள்ல இருந்து காட்டுங்க. அதே தான் பாருங்க, எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கும் வில்லியம் மில்லர் எழுதிய சவால் கடிதம். என்ன கடிதம் எழுதினாரு? நிறைய எழுதினாரு. சுருக்கமாக, அட்வென்டிஸ்டுகளாகிய நாங்கள் செய்வது தவறு என்பதை தேவ வார்த்தையிலிருந்து காட்டுங்கள். ஆண்டவர் வரப்போகிறாரு. 1843ஆம் வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை பைபிளை படித்து 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது தப்புன்னா எனக்கு பைபிளில் இருந்து காட்டுங்க. பிரியமானவர்களே, வில்லியம் மில்லர் தப்புன்ட்டாரா? தப்புலாம் பண்ணலை. அவர் பண்ண ஆராய்ச்சி எல்லாம் மிக மிக சரி. சரிங்களா? ஆண்டவர் தான் வழி நடத்தினார். ஆகவே இந்த 2 இயக்கங்களையும், சீர்திருத்த இயக்கம், வருகை இயக்கம், இந்த 2 நபர்கள், மார்ட்டின் லூத்தர், வில்லியம் மில்லர், இன்னும் அநேக சீர்திருத்தவாதிகள்லாம் யார் தான் வழி நடத்தினார்? தேவன் தான் வழி நடத்தினார். எதை கொண்டு? பைபிள் மூலமாக. யார்? ஆவியானவர் வழி நடத்தினார் அப்படின்னு தெளிவாக நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் வழியில் வந்தவங்க யார்? இன்றைக்கி நம்ம எல்லாருமே அவர்கள் மூலமாகத்தான் சத்தியம் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ கேள்வி வருகிறது, சீர்திருத்தத்தின் எதிர்காலம் என்ன? வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஃபர்மேஷன்? மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ஒரு சீர்திருத்தம், வில்லியம் மில்லர் காலத்தில் ஒரு சீர்திருத்தம். எதிர்காலம் என்ன? சீர்திருத்தம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிருச்சா? முடியல. ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? சீர்திருத்தம் எது வரையும் இருக்குமா? உலக வரலாற்றின் முடிவு வரைக்கும் இருக்கும். சரிதானே? சீர்திருத்தம் ஆண்டவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் சீர்திருத்தம் முடியும். சரிதானே? அப்படி என்னால் எதிர்காலம் என்ன பார்க்கலாம். அக்டோபர் 31, 1517ஆம் வருஷத்தில் அன்றைக்கு காலையில் மார்ட்டின் லூத்தர், இன்றைக்கி நான் எழுந்து என்ன செய்ய போகிறேன்? ஜெர்மனியில் அந்த விட்டன்பர்க் தேவாலயத்தில் போய் என்ன செய்ய போகிறேன்? 95 கொள்கைகளை ஆணி அடித்து சீர்திருத்தத்தை நான் துவங்க போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சாரு. அப்படிலாம் அவர் எந்திரிக்கலை. துறவியும் போதகரும் பேராசிரியருமான அவர் தனது ஆலயத்தின் கதவில் 95 கொள்கைகளின் பட்டியலை ஒரு அறிவிப்பாகத்தான் மாட்டினார். அந்த காலத்தில் சர்ச்சு வாசலில் என்ன செய்வாங்க? அறிவிப்பை புல்லட்டின் போர்டில் மாட்டுவாங்க. சபை அறிக்கை, சபை சம்பந்தமான அறிக்கைகளை டோரில் மாட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பாவமன்னிப்பு சீட்டெல்லாம் விற்கிறீங்களே, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான காரியங்கள், 95 தவறான காரியங்களை ஒரு பக்கம் லிஸ்ட்டு போட்டார். இன்னொரு பக்கத்தில் பைபிள் படி எது சரி, 95 தவறுகள், 95 சரியான காரியங்கள், பைபிள் என்னென்ன வசனத்தோட ஒரு பெரிய பட்டியலில் போட்டார். என் சபை திருந்தணும் அப்படின்னு தான் போட்டார். ஒரு பெரிய இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அவர் என்ன செய்யலை, போடல். ஆனால் அன்றைக்கு அவர் மாட்டின அந்த அவர் அடித்த ஆணி மாட்டினார்ல, அது ஒரு பெரிய சாவுமணியாக கத்தோலிக்கத்திற்கு அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அவர் தொடங்கினார். அந்த இயக்கம் அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு வருகையின் இயக்கமாக என்ன செய்திருக்கிறது? மாறி நமக்கு இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறது. அப்போது நாம் என்ன செய்யணும்? 3 பாடங்கள்.
சீர்திருத்தத்தின் எதிர்காலம் என்னன்னு படிக்கிறோம். நாம் என்ன பண்ணணும் பார்க்கலாமா? முதல் பாடம், உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இருங்கள். பி ட்ரூலி கிறிஸ்டியன்ஸ். இப்போ நம்ம கிறிஸ்தவங்களே இல்லையா? கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம். எப்படி அப்படின்றத பார்க்கலாமே. இந்த சீர்திருத்த இயக்கம் பற்றி மார்ட்டின் லூதர் காலத்தில் நடந்த இந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் ஏடி ஜோன்ஸ் என்ற நம்முடைய அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் ஒருவர், ஏடி ஜோன்ஸ், எலன் ஒயிட் காலத்தில் இருந்தவர், அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் பாருங்களேன். த ரெஃபர்மேஷன் 14th to 16th century என்ற புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், The men who made the Reformation were not men who started out with an ambition to be reformers, nor even heretics. சீர்திருத்த இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் நாம் சீர்திருத்தவாதிகள் ஆகிவிட வேண்டும் அல்லது மதவிரோதிகள் ஆகணும், கொள்கை வெறியர்கள் என்று செயல்படணும் அப்படின்னு என்ன செய்யலை. அப்படி அவங்க ஆரம்பிக்கலை. சரி, எப்படி ஆரம்பித்தார்கள்? Their sole ambition and one supreme aim was simply to be Christians. அவங்கள ஒரே நோக்கம், லட்சியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்களா இருக்கணும், அவ்வளோதான். Christians according to the truth of God as in His word and spirit. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் எப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறார், அதன் அடிப்படையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கணும், அவ்வளோதான். மார்ட்டின் லூதர் என்ன சொன்னார்? ஏங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, உத்தரிக்கும் ஸ்தலன்றீங்க, பாவ மன்னிப்பு சீட்டுன்றீங்க, அவர்கிட்ட போய் ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு வாங்கணுன்றீங்க, இதெல்லாம் எங்கே இருக்குது பைபிளில்? சரிதானே? இதெல்லாம் அன்பிப்ளிக்கல், பைபிளில் இல்லாத காரியம். ஸோ சிம்பிளி பி கிறிஸ்டியன்ஸ். பைபிள் என்ன இருக்குது? இந்த பைபிள் படி கிறிஸ்தவங்களாக இருங்க. இதுதானே சொன்னார் மார்ட்டின் லூதர். அதுதான் சொன்னார். This became the life of each one of them. இந்த கொள்கை தாங்க எல்லா சீர்திருத்தவாதிகளுக்கும் உயிராக, ஜீவனாக இருந்தது. And this made them to be both heretics and reformers. Heretics first of all and throughout all their days and afterward in that age, but later and now reformers. இப்படி மார்ட்டின் லூதர் மட்டுமல்ல, ஏராளமான பேர் பைபிள் படி நடங்க, பைபிள் படி நடங்க, பைபிள் படி கிறிஸ்தவர்களாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதுனால தான் அவர்கள் அந்த நாட்களில் மத விரோதிகள் என்று கருதப்பட்டார்கள். பிற்பாடு நாம் அவங்களை எப்படி அழைக்கிறோம்? சீர்திருத்தவாதிகள் என்று அழைக்கிறோம். அந்த காலத்தில் சீர்திருத்தவாதின்னு சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்லலை. அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? மத விரோதி அப்படின்னு தான் கத்தோலிக்க சபை சொல்லிச்சு எல்லா சீர்திருத்தவாதிகளையும். பின் நாட்களில் தான் அவர்கள் சீர்திருத்தவாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார்ல ஏடி ஜோன்ஸ். பிரியமானவர்களே, வேதாகம விதிமுறைகளின்படி, வேதாகம வழிகாட்டுதலின்படி, ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி நாம் ஒவ்வொரு அடியிலும் நடப்பதே பரலோகம் மெச்சுகிற மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி தானே? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? பைபிள் என்ன சொல்லுது அது மாதிரி நடக்கணும். அன்பானவர்களே, அப்போ எல்லா காலத்திலும் யார் இருந்திருக்காங்கன்னு படித்தோம்? ஃபெனட்டிக்ஸ் இருந்திருக்கிறாங்க, கொள்கை வெறியர்கள், மத வெறியர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி நிறைய சபைகளில் ஆவியானவர் ஆவியானவர் அப்படின்றாங்க. ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார், உண்மைதான். ஆனால் நிறைய சபையில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பைபிள்லாம் தேவையில்லைங்க, பைபிள்லாம் தேவையில்லை, ஆவியானவர் போதும் அப்படின்றாங்க. இது கரெக்டா? ஆவியானவர் தான் எதை கொடுத்தாரு? பைபிளை கொடுத்தாரு. ஆவியானவர் எந்த வழியாக தான் பேசுவார்? பைபிள் வழியாக தான் பேசுவார். இன்றைக்கி நிறைய சபைகளில் இன்றைக்கி அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆவியானவர் போதும் அப்படின்னு. பெரியமானவர்களே, சில போதகர்கள் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே, எப்படி நிறைய பாட்டு சீடிலாம் பார்த்துருக்குறேன், ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கேசட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே அப்படி தான் தொடங்குறாங்க. ஜெபம் எப்படி தான் தொடங்குறாங்க? தொடங்குறதும் பரிசுத்த ஆவியானவரே, முடிகிறதும் பரிசுத்த ஆவியானவர். அப்படி தான் பண்ணுறாங்க. மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், புதிய ஜீவிய சபை போதகர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்படி தான் ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, அப்போது என்ன பார்க்குறோம்? ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறவர்கள் எதை முக்கியப்படுத்துவாங்க? பைபிளை முக்கியப்படுத்துவாங்க. பைபிளை முக்கியப்படுத்துகிறவங்க யாரை முக்கியப்படுத்துவாங்க? ஆவியானவர் முக்கியப்படுத்துவாங்க.
பிரியமான தேவ பிள்ளைகளை, அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சீர்திருத்தம் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நாம் அந்த சீர்திருத்த ஊழியத்தில் பங்கு பெறணும் அப்படின்னா செய்ய வேண்டியது என்ன? சிம்பிளி பி கிறிஸ்டியன்ஸ். உண்மையிலே கிறிஸ்தவங்களை நம்ம இருக்கணும். எதன்படி? வசனத்தின் அடிப்படையில். ரெண்டாவது, வசனத்தையும் ஜெபத்தையும் வாழ்வின் மையமாக்குங்கள். மேக் த வேர்ட் அண்ட் ப்ரேயர் சென்ட்ரல் இன் லைஃப். வசனமோ ஜெபமோ நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். வில்லியம் மில்லர் வேதாமத்தை பிரசங்கிக்கும் முன்பாக அதை கருத்துடன் ஆராய்ந்தார். சரிதானே? அப்படி தானே பார்த்தோம். 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணார். சரிங்களா? மார்ட்டின் லூத்தர் அப்படித்தான் பைபிளை தீவிரமாக ஆராய்ச்சி செய்தார். மார்ட்டின் லூத்தர் மணிக்கணக்கில் ஜெபிப்பதை நாள்தோறும் தன் வழக்கமாக்கி இருந்தார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவாராம். 3 மணி நேரம். அவர் எழுதுவார், மார்ட்டின் லூத்தர், prayer is the trade of Christian. Christians trade is prayer அப்படின்னு சொல்லுவார். கிறிஸ்தவனுடைய தொழிலே என்னதான்? ஜெபம் பண்ணுறது தான் அப்படின்னு எழுதுவார். சரிங்களா? ஜெப வேளைகளில் 10 கட்டளைகளை பாராமல் சொல்லுவாராம் மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் நினச்சி வரான் 10 கட்டளைகளை ஜெப நேரங்களில் பார்க்காம சொல்லுவாராம். அன்பான தேவ பிள்ளைகளை, பைபிள் சொல்லுது பாருங்கள், 1 பேதுரு 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட என்ன பண்ணாங்களாம்? தீர்க்க தரிசனங்களை குறித்து கருத்தாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, மீட்பர் வருவார், மேசியா வருவார் என்ற காரியங்கள் என்ன பண்ணாங்களாம்? கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தானியேல் என்ன பண்ணாரு? 2300 ஆப்பங்கள் இதெல்லாம் என்ன, எப்போ எருசலேம் திரும்ப கட்டப்படும் அப்படின்னு என்ன பண்ணாரு? புஸ்தகங்களிலே ஆராய்ந்தார் அப்படின்னு தானியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் படிக்கலாம். சரிங்களா? அப்போ தீர்க்கதரிசிகள்லாம் கருத்தாக வேதத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. தானியேல் 84 வயசுலையும் சிங்கக்கேபியில் தூக்கி போட்டாலும் 3 நேரம் முழங்கால் படிட்டு என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். 84. நமக்கு 24லேயே முடிய மாட்டேங்குது ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்படி தானே? 24லையும் முடியல, 44லையும் முடியல, 54லையும் முடிய மாட்டேங்குது. ஆனால் தானியேலுக்கு எப்படி 84ல் முடிஞ்சிச்சு? 84 வயசு சிங்கக்கேபியில் தூக்கி போட்டப்போ. அப்படி தானே? அப்பயும் முழங்கால் போட்டு தான் ப்ரேயர் பண்ணார். அப்படி தானே தானியேல் 6:10 சொல்லுது. பிரியமானவர்களே, அப்போ சீர்திருத்தம் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாமும் ஜெபிக்கணும், வசனத்தை ஆராயணும். அதுதான் நமக்கு சீர்திருத்தவாதிகள் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பாடம். தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி, வேத தியானம் நமது ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கட்டும். அதுதான் ஃபவுண்டேஷன். வேத தியானம் மற்றும் ஜெபம் இருக்கிற வாழ்வை சீர்திருத்தம் பின்தொடரும். எந்த வாழ்க்கையில் ஜெபம் தியானம் இருக்கோ அந்த வாழ்க்கை எது பின்தொடருமா? சீர்திருத்தம் பின்தொடருங்க. சரிங்களா? ரெஃபார்ம் இஸ் த ரிசல்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப்ஸ். ரெஃபர்மேஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப்ஸ். சீர்திருத்தம் என்பது மாற்றமடைந்த வாழ்வின் விளைவே ஆகும். அதாவது ஆண்டோட வசனங்களை படிக்க படிக்க ஜெபம் பண்ண வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றமடையும். அதாங்க சீர்திருத்தம். அப்படி தான் மார்ட்டின் லூத்தர் வாழ்க்கை சீர்திருத்தம் ஆயிற்று. பைபிளை படிச்சுட்டே இருந்தார், இது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டார், கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்துட்டார். சரிதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வசனத்தை நம்ம கருத்தாக ஆராய்ந்து படித்தோம் என்றால், முழங்கால் படிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்தோம் என்றால் வாழ்க்கை கண்டிப்பாக என்ன செய்யும்? கண்டிப்பாக மாறுங்க. சும்மா காமாசோமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோன்னா மாற்றம் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தைக்கும் ஜெபத்துக்கும் நம்முடைய வாழ்வை மாற்றுகிற சக்தி உண்டு என்ற ஒரு பாடத்தை நாம் படிச்சுக்கிறோம். 3வது, சீர்திருத்தம் இன்னும் முடியலை, உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கும்.
அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்படி அந்த பங்கை ஆற்ற வேண்டும் என்பதற்கு நம்ம கற்றுக்கொள்கிற மூணாவது பாடம் என்ன அப்படின்னா, சண்டைக்காரனாக அல்ல சாட்சியாக இருங்கள். பி அ விட்னஸ் அண்ட் நாட் அ ஃபைட்டர். முதல் பாடம் என்ன பாடம் படித்தோம்? முதல் பாடம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக இருங்கள். பி ட்ரூலி கிறிஸ்டியன்ஸ். ரெண்டாவது என்ன படித்தோம்? வசனத்தையும் ஜெபத்தையும் வாழ்வின் மையமாக்குங்கள். மேக் த வேர்ட் அண்ட் ப்ரேயர் சென்ட்ரல் இன் லைஃப். இது ரெண்டாவது பாடம். மூணாவது பாடம் என்ன? சண்டைக்காரனாக அல்ல சாட்சியாக இருங்கள். பி அ விட்னஸ் அண்ட் நாட் அ ஃபைட்டர். மார்ட்டின் லூத்தரை ஒரு பெரிய விசாரணை மன்றத்துக்கு முன்பாக அழைத்தார்கள். ரோம நீதிமன்றம். அப்போது இருந்த போப்புமார்கள், இன்னும் கத்தோலிக்க குருமார்கள், இன்னும் அப்போது இருந்த அரசன் ஐந்தாம் சார்ல்ஸ் ஜெர்மனி இன்னும் ஐரோப்பாவில் இருந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு பேரரசன் அவன். அப்போ அவனுக்கு 21 வயசு தான். சரிங்களா? சார்ல்ஸுக்கு 21 வயசு தான். ஹி வாஸ் வெரி யங். மார்ட்டின் லூத்தர் அவருக்கு ஒரு 30-35 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் ஒரு இளம் வாலிபன். பிரியமான தேவ பிள்ளைகளே, வோம்ஸ் என்ற நகரத்தில் விசாரணை நடந்துச்சு. மார்ட்டின் லூத்தரை பற்றி படிச்சிங்கன்னா எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க. சரித்திரம் சொல்லுது, பைபிள் தான் சரி, பைபிள் சொல்லக்கூடிய கொள்கைகள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தோலிக்க சபையில் இருக்கிற எல்லா கொள்கைகளும் தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாராம்? 2 மணி நேரம் பேசினார். 2 மணி நேரம் ஜெர்மன் மொழியில் பேசினாராம். அப்போது இருந்த கத்தோலிக்க குருமார்கள் சொன்னாராம், நீங்கள் ஜெர்மன் மொழியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி முடிச்ச பிறகு சொன்னாங்களாம், என்ன மொழியில் பேசணும்? லத்தீன் மொழியில் பேசு அப்படின்னாங்களாம். ஏற்கனவே 2 மணி நேரம் பேசிட்டார். லத்தீன் மொழியில் பேசு அப்படின்னாங்களாம். ஏன்னா லத்தீன் மொழி தான் கத்தோலிக் சபைக்கு என்ன மொழி? அஃபிஷியல் லாங்குவேஜ், அதிகாரப்பூர்வமான மொழி லத்தீன் மொழி தான். அதில் சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும். சரிங்களா? இப்போ எப்படி இருக்கு அவருக்கு பாருங்களேன். 2 மணி நேரம் பேசிட்டாங்க, இப்போ 2 மணி நேரம் பேச சொல்கிறீங்களே அப்படின்னு சண்டை போட்டாராம். சண்டைலாம் போடலை. என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் ஜெபத்தோட லத்தீன் மொழியில் அடுத்து 2 மணி நேரம் பேசினாராம். அம்மையார் எழுதியிருப்பாங்க, அந்த 2 மணி நேரம் திரும்ப பேசினார் பார்த்தீங்களா, இதில் அநேகருக்கு சத்தியம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சான். சண்டைலாம் போடலை அவர். விளங்குதா உங்களுக்கு? கடைசியில் சொன்னாராம், Here I stand, I cannot do otherwise. May God help me. Amen அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி எல்லா காரியங்களையும் தெளிவாக பிரசங்கம் பண்ணிட்டு மார்ட்டின் லூத்தர் கடைசியில் சொன்னாராம், Here I stand அப்படின்னாராம். Here I stand என்னது? இதிலே நான் நிற்கிறேன்னு அர்த்தம். ஆண்டோடைய வசனத்தின் அடிப்படையில் நான் நிற்கிறேன். I can do nothing. வேற ஒன்றும் என்னால் செய்ய முடியாது. தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரிங்களா? ஏப்ரல் 18 1521 வருஷத்தில் இந்த சவாலை விட்டார் மார்ட்டின் லூத்தர். இதில் நான் இருக்கிறேன், என்னால் வேறொன்றும் செய்ய இயலாது என்று பேரரசன் 5ஆம் சார்ல்ஸுக்கு முன்பாக லூத்தர் தனது சத்திய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதை நேர்முக அவமதிப்பாக அநேகர் கருதுகின்றனர். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்த பேரரசன் சார்ல்ஸுக்கு முன்பாக இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேரரசனையே மார்ட்டின் லூத்தர் அவமதிச்சிட்டாரு அப்படின்னு அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. லூத்தர் எவரிடமும் வாதம் பண்ணவும் இல்லை, வன்முறையில் இறங்கவும் இல்லை. நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக அம்மையார் எழுதியிருப்பாங்க. மார்ட்டின் லூத்தரை பற்றி மாத்திரம், அவர் கொண்டு வந்த சீர்திருத்த காரியங்களை பற்றி மாத்திரம் படித்தீங்கன்னா 4 சாப்டர் இருக்கும். 7, 8, 10, 11 4 அதிகாரங்கள். இந்த 4 அதிகாரங்கள் படித்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே மார்ட்டின் லூத்தரோ இன்னும் மற்ற சீர்திருத்தவாதிகளோ யாரும் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க, ஸ்ட்ராங்காக சத்தியத்துக்காக நின்றுப்பாங்க. அவ்வளோதாங்க. அப்படி தான் மார்ட்டின் லூத்தர் நின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு நாம் சத்தியத்திற்காக நிற்க முடியுதா? வேலை செய்கிற இடத்துல நிற்க முடியுதா? ஓய்வு நாள் சத்தியத்துக்காக நிற்க முடியுதா? புரியுதா உங்களுக்கு? சாபத்தில் பரிசு எழுத மாட்டேன் அப்படி நிற்க முடியுதா? எப்படிங்க சீர்திருத்தம்?
யோசித்து பாருங்களேன், எப்படி சீர்திருத்தம் நடக்கும்? இவங்கெல்லாம் நின்னாங்க, ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்காக நின்னாங்க. பிரியமான தேவப்பிள்ளைகளை, இது மனசு கஷ்டப்படுத்தணும்லாம் சொல்லலை, சத்தியம் இதுதான் அப்படின்னு அந்த மனுஷன் மார்ட்டின் லூத்தர் அவருடைய சபையை விட்டுட்டு வந்து, சரிதானே, அவருடைய தாய் சபையை விட்டுட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி தைரியமாக பேசினார். அவர் கொல்லணும்னு நினச்சாங்க. இந்த மாதிரி நின்னார்ல, இதுக்கப்புறம் இவரை கொல்லணும்னு பயங்கரமாக சதி திட்டமெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யலை, வன்முறையில் இறங்கவே கிடையாது, ஜெபம் தான் பண்ணார். அப்படி தானே? இன்னும் இவருடைய ஆட்கள் வன்முறையில் இறங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணார் மார்ட்டின் லூத்தர்? எல்லாரும் அமைதிப்படுத்தினார். பெரியமான தேவப்பிள்ளைகளை, அப்போ மூணாவது பாடம் என்ன? சண்டைக்காரனாக அல்ல, என்னவா இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். இதான் நம்ம படிக்கிற ஒரு அருமையான பாடம். சத்தியத்தை அறிவிப்பதிலும் சத்தியத்துக்காக நிற்பதிலும் நாம் சாந்தம் உள்ளவர்களாக விளங்க வேண்டும். பைபிள் சொல்லுது பாருங்களேன், 2 வசனங்கள் 2 பகுதியை படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் பாருங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல். கர்த்தருடைய ஊழியக்காரன்னா பாஸ்டர் மட்டும் நினைக்காதீங்க, எல்லாருமே தான், எல்லாருமே ஊழியக்காரர்கள், அப்படி தானே? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும். சமத்த போதிக்கணும், தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தரை பற்றியும் சீர்திருத்தவாதிகளை பற்றியும் இந்த கத்தோலிக்க சபை என்னென்னமோ அவதூறுகள் எல்லாம் பேசிச்சு. பிசாசுன்னாங்க, அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க, சரிங்களா? தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். 25 26 எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் எப்படி உபதேசிக்கணுமா? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? முதல் வசனத்தில் தானே படித்தோம், எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும். 24 26 சொல்லுது, சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். பிசாசின் பிடியில் இருப்பாங்க, சத்தியம் தெரியாமல் இருப்பாங்க, பிசாசின் பிடியில் அப்படியே மயங்கி இருப்பாங்க, அவங்களை என்ன பண்ணணுமா? சாந்தமாக உபதேசிக்கணுமா? இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இதை படிச்சுட்டு. இந்த மார்ட்டின் லூத்தர் அப்போ எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? 4 மணி நேரம் பேசியிருக்கிறார். இந்த குரூப் வந்து தண்ணி கொடுத்துருக்குன்னு நினச்சிருக்கீங்க? தண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, எனக்கு உயிரை வாங்கணும்னு நினைக்கிறவன் தண்ணி கொடுத்துருப்பானா? தண்ணிலாம் கொடுத்துருக்க மாட்டான். பெரியமானவர்களே, எவ்வளோ தைரியமாக 4 மணி நேரம் பொறுமையாக அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஆவியானவர் எவ்வளோ பலன் கொடுத்துருப்பார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னொரு வசனம் பாருங்களேன், 1 பேதுரு 3:15. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனங்கள். கர்த்தராகிய தேவனை உங்களை இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்தியத்தை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும், எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் படித்தோம்ல முதல்ல. இப்போ என்ன படிக்கிறோம்? யாவருக்கும் சாந்தத்தோடும். பார்த்தீங்களா? 2 வசனத்திலும் என்னதான் இருக்கு? எல்லாரிடத்திலும், யாவருக்கும், சாந்தமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, சீர்திருத்தம் சீக்கிரத்தில் முடிய போகுது. அதில் நமக்கும் பங்கு இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? 3 காரியங்கள் படித்தோம். 3வது காரியம், சண்டைக்காரனாக அல்ல, சாட்சியாக இருங்கள். இனி வரப்போகும் சீர்திருத்த இயக்கம், எலன் ஒயிட் அதை பற்றி எழுதுகிறாங்க, ரெஃபர்மேட்டரி மூமெண்ட். இனி ஒரு சீர்திருத்த இயக்கம் வரும் என்பதை அவங்க தரிசனத்தில் கண்டதாக எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க பாருங்களேன். தேவ ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரும் சீர்திருத்த இயக்கத்தை குறித்த காட்சி இரவு தரிசனங்களில் எனக்கு காட்டப்பட்டது. ஒரு பெரிய சீர்திருத்த இயக்கம் இனிமேல் வரப்போகுது. அநேகர் தேவனை துதித்து கொண்டிருந்தனர், நோயாளிகள் சுகமாக்கப்பட்டனர், மற்ற அற்புதங்களும் நிகழ்ந்தன. எலன் ஒயிட் கண்ட அந்த தரிசனத்தில் எழுதுகிறாங்க.
அநேகர் ஆண்டவர் தூச்சிக்கிட்டு இருந்தாங்க. நோயாளிகள் சுகமானார்கள். தேவன் நிறைய அற்புதங்கள் செய்தார். மாபெரும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக வெளிப்பட்டதை போன்ற அதே விண்ணப்பத்தின் ஆவியும் காணப்பட்டது. பெந்தேகோஸ்தே நாட்கள் அந்த நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? 10 நாட்கள் கூடி எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதே ஜெபாவி காணப்பட்டது. நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு முன்பாக தேவ வார்த்தையை திறப்பதாக காணப்பட்டனர். ஹெல்மெட் பார்க்குறாங்க. அநேகர் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் போய் குடும்பங்களை சந்தித்து சத்தியத்தை எடுத்து சொன்னாங்களாம். பரிசுத்தாவியின் வல்லமையினால் இருதயங்கள் உணர்வடைந்தன. மெய்யான மனமாற்றத்தின் ஆவி வெளிப்படையாய் தெரிந்தது. இது வருகைக்கு முன்னாடி நடக்குங்க. சத்திய அறிவிப்புக்கென்று எப்பக்கமும் கதவுகள் திறவுண்டன. சத்தியத்தை கேட்கறதுக்கு அநேக இடங்கள் ஆண்டவர் கதவுகளை திறந்தார். எல்லா பக்கங்களையும் கதவுகளை திறந்தார். பரலோக செல்வாக்கினால் உலகம் பிரகாசம் அடைந்ததாக காணப்பட்டது. தேவனுடைய உண்மையும் தாழ்மையுமான ஜனங்கள் பெரும் ஆசீர்வாதங்களை பெற்றனர். ஸ்தோத்திரம் மற்றும் துதியின் துணிகளை நான் கேட்டேன். 1844 நான் கண்டதை போன்ற ஒரு சீர்திருத்தம் காணப்பட்டது. பார்த்தீங்களா? 1844 அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான சீர்திருத்தம், வில்லு மில்லர் காலத்தில். அது மாதிரி இந்த சீர்திருத்தம் காணப்பட்டது அப்படின்னு எழுதுறாங்க. பிரியமானவர்களே, இது இனிமே நடக்க போகிற ஒரு காரியம். ஆனால் எப்படி முடிக்கிறாங்க பாருங்களேன். ஆயினும் சிலர் மனமாற்றமடைய மறுத்தனர். நிறைய பேர் என்ன செய்யலையா? மனம் மாறலை. தேவனின் வழியில் நடப்பதற்கு அவர்கள் விருப்பமற்றிருந்தனர். தேவ ஊழியத்தின் முன்னேற்றத்திற்கென்று உற்சாக காணிக்கைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட போது தங்களது பூமிக்குரிய உடைமைகளை சிலர் சுயநலத்துடன் பற்றி கொண்டனர். இத்தகைய பொருளாசை மிக்கவர்கள் விசுவாசிகளின் கூட்டத்திலிருந்து விலகிச் சென்றனர். இன்னும் ஊழியத்துக்காக உற்சாகமாக கொடுங்கள், உற்சாக காணிக்கைகளை கொடுங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்களாம்? நிறைய பேர் தங்கள் சொத்து பத்துக்களை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு டெஸ்டிமனிஸ் வால்யூம் 9 பேஜ் 126 சபைகளுக்கு ஆலோசனையில் வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த இயக்கம் வரப்போகுது. ஆனாலும் ஒரு தடையும் இருக்குது. என்ன தடை? எதை பிடிச்சிக்கிட்டாங்களா? உலகப் பொருட்களை பிடித்து கொண்டார்கள். இது அப்படியே ஆங்கிலத்தில் இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொரு இடத்துல பாருங்களேன். எலன் ஒயிட் எழுதுறாங்க, the distance is widening between Christ and his people and lessening between them and the world. Christian Service என்ற புத்தகத்தில் பக்கம் 38 தமிழில் வாசிக்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஜனத்துக்கும் இடையிலான இடைவெளி விரிவடைகிறது. உலகத்துக்கும் அவர்களுக்கும், அதாவது தேவ ஜனத்துக்கும் இடையிலான இடைவெளி குறைவடைகிறது. என்ன அர்த்தங்க? அதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில கேப் என்ன ஆகுதான்? பெருசாகிக்கிட்டே போகுதான். நமக்கும் ஆண்டவருக்கும் கேப் ரொம்ப பெருசாகுது. ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஊழியம் செய்கிறதில்ல, ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு போகுது. ஆனால் ஆண்டோட பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கு இடையில கேப் என்ன செய்தான்? கேப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். என்ன அர்த்தம்? உலகத்தோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோமா? உலகத்தோட ரொம்ப நெருங்கி போயிட்டுருக்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம நிலைமை. அன்பானவர்களே, there is a great necessity for a reformation among the people of God. The present state of the church leads to the inquiry, is this a correct representation of him who gave his life for us? அதே கிறிஸ்டியன் சர்வீஸ் புத்தகத்தில் பக்கம் 43 எழுதுறாங்க. தமிழ் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவ ஜனத்திற்கு மத்தியில் ஒரு சீர்திருத்தம் மாபெரும் அவசியமாக இருக்கிறது. ஏதோ சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தர் காலத்தில், சீர்திருத்தம் வில்லியம் மில்லர் காலத்தில் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. சீர்திருத்தம் யாருக்கு தேவையா? நமக்கு தேவையா? திருச்சபையின் தற்போதைய நிலை, இப்போ சபையோட நிலைமையை பார்த்தா எப்படி கேட்கணுமா? பாருங்களேன். நமக்காக ஜீவனையே தந்தவரை நாம் சரியாகத்தான் பிரதிபலிக்கிறோமா என்று நம்மை கேள்வி கேட்க வைக்கிறது. சபை நிலைமையை பார்த்தா நமக்காக ஆண்டு உயிரை கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. அந்த உயிரை கொடுத்த ஆண்டவரை நம்ம சரியாகத்தான் நம்ம பிரதிபலிக்கிறோமா? ஆர் வி ரெஃப்ளெக்டிங் கிரைஸ்ட் இன் த ரைட் வே? நம்ம சரியாகத்தான் ஆண்டவரை காட்டுறோமா?
அப்படின்னு கேள்வி கேட்க வைக்குதான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம குடியிருக்கிற இடத்துல, போகிற வருகிற இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சரியாக தான் காட்டுறோமா? தேவ மக்கள் தூக்கத்திலிருந்து விழித்து மனம் திரும்பவும் சீர்திருந்தவும் செய்கிற தங்கள் பணியை தீவிரமாக தொடங்கட்டும், தங்களை முழுவதுமாக தேவனிடம் அர்ப்பணிக்கட்டும். மாபெரும் போராட்டம் பக்கம் 362 திரும்ப வாசிக்கிறேன். தேவ மக்கள் தூக்கத்திலிருந்து விழித்து மனம் திரும்பவும் சீர்திருந்தவும் செய்கிற தங்கள் பணியை தீவிரமாக தொடங்கட்டும். தூக்கத்தில் இருக்குமா? என்ன தூக்கத்தில் இருக்கிறோம்? ஆவிக்குறி தூக்கத்தில் இருக்கிறோம். விழித்து கொண்டு என்ன செய்யணுமா? மனம் திரும்பி சீர்திருத்தத்துக்கு எதுவான தீவிரமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். தங்களை முழுவதுமாக தேவனிடம் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவர் அந்த முழு அர்ப்பணிப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சீர்திருத்தம் சீக்கிரத்தில் முடிய போகிறது. The end of the reformation is near. அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? நியாயாதிபதிகள் 5:9 வாசிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம பார்த்த சீர்திருத்தவாதிகள் இவங்க எல்லாம் தங்களை முழுசும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகள். வில்லியம் மில்லர், மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள். பிரியமானவர்களே, அதே போல இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழும்பணும் என்று, நாம் தேவனுக்காக முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் என்று பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த பாடங்களை மனதிலே பதிப்போம். இந்த சத்தியங்கள்படி நடக்க ஆண்டவருடைய பலத்தை கேட்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தராகிய உம்மை போல் பரிசுத்தமடைய வேண்டும் என்பதற்காக தேவன் பரிசுத்தமான சத்தியங்களை எங்களுக்கு வேதாகம புத்தகத்தில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே கர்த்தர் கடந்த வாரம் நெடுகில் வழி நடத்தி இந்த 7ஆம் நாளை காண செய்த தயவுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகமும் பலனும் சமாதானம் சந்தோஷமும் ஆண்டவரே கொடுத்து எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய எல்லா தயவுக்காகவும் அன்புக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாசமோசங்களுக்கும் எங்களை விலக்கி ரட்சிக்கிறீர். அதற்காக கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நல்ல பிதாவே, இதோ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சீர்திருத்த இயக்கத்தை குறித்தும் வருகையின் இயக்கத்தை குறித்தும் இனிமேல் வரப்போகிற கடைசி சீர்திருத்த இயக்கத்தை குறித்தும் நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அந்த கடைசி சீர்திருத்த இயக்கத்தில் ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பங்கு வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் திடீரென்று எல்லாரும் எழுப்புதல் அடைந்து பெரிய காரியங்களை செய்வோம் என்று நாங்கள் நம்பி ஏமாந்து விடாதபடி கர்த்தாவே, இப்பொழுதிருந்தே நாங்கள் தேவனை சார்ந்திருக்கவும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவும், தேவனமோடு ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நேரம் செலவிடவும், ஆண்டவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்கு உண்மையாக இப்பொழுதே நிற்கவும் ஆண்டவங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நம்முடைய ஊழியங்களை நீர் எங்களுக்கு தரக்கூடிய திராணிக்கத்தக்கதாக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எழுப்புதல் என்பது திடீரென்று ஒரு நாள் என்றோ வரக்கூடிய ஒன்று அல்ல. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது என்பதை உணர்ந்து தகப்பனே, எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் நாங்கள் அடையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தையும் வேத தியானத்தையும் விட்டுவிடுகிறவர்கள் ஒரு நாளும் எழுப்புதல் அடையவும் சீர்திருத்தம் அடையவும் முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக தகப்பனே, நாங்கள் இப்பொழுதே எங்களை முற்றிலுமாய் மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி தேவனுக்கென்று முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது என்று நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. நம்முடைய இருதயம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நாடுகிறது ஆண்டவரே. அப்படி முழுவதும் அர்ப்பணிக்கிற கூட்டத்தில் அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளில் காணிக்கையை அனுப்பியிருக்கிற பிள்ளைகள், படைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த சத்தியங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவரே,
தேவாவியானவர் எங்கள் உள்ளங்களில் பலமாய் கிரியை செய்து எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நீர் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஓய்வு நாளில் தேவனோடு நெருங்கி நடக்க, தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்க, தேவனுடைய சித்தம் அறிய, அந்த சித்தம் செய்வதற்கு நாங்கள் தத்தம் செய்ய அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் தேவனே. நாங்கள் உடைய வருகை மட்டும் உமக்கு உண்மையாய் நின்று ஆண்டவரே சத்தியத்திற்காக வைராக்கியம் கொண்டு நாங்கள் தீவிரமாய் உம்மை மையப்படுத்த எங்களுக்கு நீர் வாஞ்சையை பெருக பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் மனப்பூர்வமாய் ஜீவாதிபதியிடம் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் வேண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.